ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். நாங்க இந்த கிளாஸ்ல ஒரு 3 மந்த்தா ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்கிறோம். ஓகே. நீங்க வீடியோஸ் எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா வராங்க. இந்த பெசிவ் இன்கம் ஒண்ண உருவாக்குங்க. நாங்க ஸ்டார்ட் பண்ணதுலருந்து நாங்க ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமுக்கு தான் முன்னுரிமை குடுத்தோம். பட் உண்மையா தெளிவான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஆன்லைன்ல எப்படி வொர்க் பண்ணாலும் சரி, உங்களோட ஃபோக்கஸ் வந்து பெசிவ் இன்கமா இருந்தா மட்டும் தான், நீங்க இந்த ஆன்லைன்ல சக்சஸ்ங்கிற ஒரு விஷயத்த நீங்க ஏர்ன் பண்றதுங்கிறது விஷயம் இல்ல. நீங்க உருவாக்குற சொத்து, அந்த ஏர்னிங்ஸ் வர வழிகள் வந்து சரியான வழியா இருக்கணும். அப்பதான் வந்து நீங்க ஆன்லைன்ல சக்சஸ்ன்னு சொல்லி கருதுவோம். அதுக்கு நீங்க உருவாக்க வேண்டியது வந்து பெசிவ் இன்கம். இத நீங்க ஆஃப்லைன்லயே உருவாக்கணும். உதாரணத்துக்கு இந்த பெசிவ் இன்கம் கான்செப்ட் என்னன்னா, நீங்க ஒரு கம்பெனி போயிட்டு வொர்க் பண்றீங்க தானே, வேலை செய்றீங்க தானே. இந்த வேலை கம்ப்ளீட் பண்ணி குடுத்தோன உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வருது. இது வந்து ஆக்டிவ் இன்கம். அதாவது நீங்க அங்க கம்பெனிக்கு போயிட்டு ஆக்டிவா இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு இன்கம் வரும். ஓகேயா? இதுவே நீங்க ஒரு அசெட் ஒண்ணு உதாரணத்துக்கு ஒரு பில்டிங் ஒண்ண பில்ட் பண்றீங்க. பில்ட் பண்ணிட்டு என்ன செய்றீங்கன்னா, அந்த பில்டிங்ஸ்ல இருந்து ரெண்ட் எடுத்துட்டு விக்கிறீங்கன்னா, அத வந்து நாங்க சொல்லுவோம் பெசிவ் இன்கம். இதுக்கு நீங்க அங்க ஆக்டிவா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க என்னன்னா உங்களுக்கான ஒரு சொத்த, அதாவது அந்த இன்கம் ஜெனரேட் பண்ணி தரக்கூடிய ஒரு சொத்த ஒண்ண நீங்க உருவாக்குறது. ஒரு வாகனம் ஒண்ணு வாங்கி அத ரெண்டுக்கு குடுக்குறது. ஓகேயா? ரைட். இப்ப இதுக்கு நாங்க அந்த சொத்த உருவாக்குறது, எங்களுக்கு இன்கம் ஜெனரேட் பண்ணி தரக்கூடிய சொத்த உருவாக்குறதுக்கு நாங்க எஃபோர்ட் போடணும், மணி செலவழிக்கணும், கான்செப்ட் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி நீங்க எங்கேயும் நல்லா டைம் செலவழிக்கணும். நீங்க ஆன்லைன்ல இருந்தாலும் சரி, ஆஃப்லைன்ல இருந்தாலும் சரி, குயிக் ரிச் ஸ்கீம்ங்கிற கான்செப்ட்ட வந்து நீங்க மைண்ட்ல எடுத்தீங்கன்னா, நீங்க ஃபெயிலியர் ஆகிருவீங்க. எங்கேயுமே அந்த டைப் ஆஃப் ஸ்கீம் வந்து இல்ல. ஓகே. ஓவர் நைட்ல ரிச் ஆகுறங்கிற கான்செப்ட்ட வந்து நீங்க உங்களோட மைண்ட்ல இருந்து எடுத்து விடணும். ஏன்னா, இந்த ஆஃப்லைன்ல ஓகே நிறைய பேருக்கு அது தெளிவா விளங்குது. பட் ஆன்லைன்ல வந்தோனே இத எல்லாருமே அப்படி நினைக்கிறாங்க. ஓகே. பெரும்பான்மையான ஆட்கள்கிட்ட அந்த மைண்ட் செட் இருக்குது. ஏன்னா நாங்க இப்ப எங்க கிளாஸ்ல 1500க்கும் மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸ் இருக்கிறாங்க. அப்படி நம்ம மெச்சூர்டா பேசி அவங்களுக்கு விளங்கப்படுத்தி அவங்களுக்கு அது சம்பந்தமான இது குடுத்துமே அவங்க வந்து அந்த அந்த இதுல இருந்து வெளியாகுறாங்கல்ல. அப்படி வெளியில இருக்கிறாங்க. அப்ப நாங்க நித்திய பேரோட பேசியிருப்போம். 10,000க்கும் மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸ்ல இந்த 6 வருஷமா நாங்க ரன் பண்றோம் பேசியிருக்கோம். அவங்க எல்லாருமே அந்த மைண்ட் செட் உள்ளாகுது. அது நம்ம ரியலான விஷயத்த சொல்ல போகல, நீங்க இப்படி இல்ல, இப்படித்தான் எஃபோர்ட் போடணும், இப்படித்தான் ரன் ஆகணும்னு சொல்ல போகல, அவங்க அதை அக்செப்ட் பண்றாங்க இல்ல. ஓகேயா? ரைட். அப்ப இதுல இருக்கிற தெளிவான விஷயத்த நீங்க விளங்கிக் கொண்டா மட்டும்தான், இது உங்களுக்கு சரியான ரிசல்ட்ஸ உங்களுக்கு தரும். ஓகேயா? ரைட். இப்ப இதுல வந்து நாங்க எங்களோட கிளாஸ்ல ஒரு கேர்ள் ஒண்ணு இருக்கிறா. இவ வந்து கட்டார்ல இருக்கிறா. அங்க இவ மிஸ்டர் ஒர்க்கு போறாரு. இவ வீட்லயே இருக்கிறா. சோ அந்த டைம யூஸ்ஃபுல் ஆக்குறதுக்காக நம்முடைய கிளாஸ்ல ஜாயின் பண்ணா. ஜாயின் பண்ணிட்டு ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்ங்கிற கான்செப்ட் தான் நம்ம இவங்களுக்கு குடுத்தோம். அவ அதுல இருந்து என்ன செய்றான்னா, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அதுல ஏர்ன் பண்ணா. கட்டார்லயே அ நல்ல ஏர்னர்ஸ் லிஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட்க்கு எங்களோட கிளாஸ் இஷ்டம் தான். 2வது வந்து 2வது ஆள் இவ இருக்கிறா. ஓகேயா? ரைட். அதே மாரி வேற டைப் இப்ப காப்பி பேஸ்ட்லயும் நீங்க நிறைய டைப் ஆஃப் வெப்சைட் படிக்கிறவே அதுலயும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஏர்ன் பண்றான். சோ அதுக்கு பிறகு நம்ம இந்த பெசிவ் இன்கம் கான்செப்ட்ட கொண்டு வந்தது. இதுலயும் அவ பெர்ஃபார்ம் பண்ணிட்டு, இதுல Shutterstock, Adobe Stock நீங்க நல்லா சர்ச் பண்ணுங்க. சார் எனக்கு இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணல, இந்த கம்யூனிட்டி சரி வராது. இல்ல எனக்கு இந்த கிளாஸ் ஃபீஸ் பே பண்றது கஷ்டம் அப்படிங்கிறாங்க. நான் டிரான்ஸ்பரண்டா சில வெப்சைட் டீடைல்ஸ சொல்றேன். நீங்க தாராளமா இது பண்ணுங்க. அது சம்பந்தமா வீடியோவும் போட்டிருக்கிறேன். நான் 7 மாதம் மட்டும் வீடியோவும் போட்டிருக்கேன். அத பார்த்து தாராளமா நீங்க ட்ரை பண்ணிக்கொள்ளலாம். நான் இது என்னன்னா, நாங்க ஒரு கம்யூனிட்டி வைஸா பில்ட் பண்ணியிருக்கிறோம். இதுல நீங்க ஆ உங்களுக்கான கைடன்ஸ். இப்ப எல்லாத்துக்கும் ஒரு சிஸ்டம் ஒண்ணு வேணுமே. அதாவது எந்த இடத்துல நாங்க வந்து இது பண்ணலாம். ஒரு சக்சஸ் நோக்கி போகக்குள்ள கட்டாயமா உங்களுக்குன்னு ஒரு மென்டர் ஒரு ஆள் இருக்கணும். ஒரு கம்யூனிட்டி ஒண்ணு இருக்கணும். அந்த கம்யூனிட்டி வந்து உங்கள பில்டப் பண்ற மாரி இருக்கு. யார் இது நான் பெர்ஃபார்ம் பண்றாங்களுக்கு தான் சொல்றேன். ஆ டெடிகேஷனா இருக்கிறாங்களுக்கு அவங்க வந்து விரும்புவதெல்லாம் அவங்கள நம்ம எழுப்பி விடணும். ஓகே. ஒரு மோட்டிவ் பண்றதுக்காக தான் இந்த செட்டப் வந்து செய்திருக்கிறோம். அதுக்கு நாங்க எங்க சைட்ல இருந்து செலவுகள் செய்றோம். ஓகே. அட்வர்டைஸ்மென்ட் பண்றதுக்கு வேற தேவைகள் எல்லாத்துக்குமே நாங்களும் ஒரு வகையான செலவு ஒன்று செய்றோம். அது எல்லாத்தையுமே கிளாஸ் ஃபீஸா இன்க்ளூட் பண்ணிட்டு எங்களுக்கும் ஒரு அட்ஜஸ்டபிள் ஆகுற மாரி ஒரு ஃபீஸ் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கிறோம். ஸ்டாண்டர்ட் பிரீமியம்னு உங்களுக்கு பார்த்தா விளங்கும். ஏன்னா ஒவ்வொன்லயும் வந்து 10க்கு மேற்பட்ட வெப்சைட்ஸும் நம்ம டீச் பண்றோம். ஓகே ரைட். இப்ப இதுல இவ என்ன செய்றான்னு அப்படின்னு சொன்னா, இந்த ஆக்டிவ் இன்கம்ஸ்க்கு 2 வெப்சைட்லயும் அவளுக்கு சேல்ஸ் ஜெனரேட் ஆகுது. ஏன்னா அவ ஃபாலோ பண்ற ப்ராசஸ் வந்து அப்படி. ஓகே. இந்த Adobe Stockஓ, Shutterstockஓ அல்லது ட்ரீம்ஸ் டைமோ நீங்க வேற ட்ரீம்ஸ் டைமோட சரி வேற வெப்சைட்ஸ்ல இருக்குது. நாங்க ட்ரீம்ஸ் டைம்க்கு ஆல்டர்னேட்டிவா ஒரு வெப்சைட் ஒண்ணு கொண்டு வரப்போறோம். அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியது. ரைட். இப்ப இந்த கான்செப்ட்ல நீங்க பெர்ஃபார்ம் பண்ண போகக்குள்ள, நீங்க என்ன நடக்கும்னா இங்க, உங்களோட அசெட்ஸ்கள நீங்க இங்க அப்லோட் பண்ணீங்க. இந்த அசெட்ட உருவாக்குறது வந்து வெளியில வந்தா செலவழிக்கலாம். இங்க உங்களுக்கு அப்படி ஒரு செலவை ஏற்படுத்தாது. ஓகே. நான் திரும்ப சொல்றேன். நல்லா Googleல போய் நீங்க சர்ச் பண்ணுங்க. YouTubeல போய் சர்ச் பண்ணுங்க. Adobe Stock Earnings, Shutterstock Earningsன்னு ஒரு சொல்லி அப்படி எப்படி ரியலான ஒரு கான்செப்ட்ன்னு உங்களுக்கு விளங்கும். அப்ப இப்படியான விஷயங்கள்ல இவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா, ஒரு அசெட்ட உருவாக்குறதுக்கு நாங்க வெளியில செலவு செய்றோம். நீங்க அப்படி ஒரு செலவு நீங்க வேணா கிளாஸ் ஃபீஸ் பே பண்றீங்க. டைம குடுக்குறோம். டைம குடுத்து நீங்க தாராளமா பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஒரு வெப்சைட்ல இருந்து ப்ராம்ப்ட் எடுப்போம். ஒரு கான்செப்ட்ல ஒரு சிஸ்டத்துல ப்ராம்ப்ட் ஒண்ணு எடுப்போம். ஒரு இமேஜ் கிரியேட் பண்றது. அந்த ப்ராம்ப்ட் எடுத்து ஒரு இமேஜ் ஜெனரேஷன் வெப்சைட்ல போடுவோம். அந்த இமேஜ் ஜெனரேஷன் வெப்சைட் உங்களுக்கு இமேஜ் அல்லது வீடியோ ஜெனரேட் பண்ணி தரும். அத அப்படியே நீங்க கொண்டு வந்து இங்க அப்லோட் பண்ணீங்க. அப்லோட் பண்ணீங்கன்னா, இங்க வந்து உங்களுக்கு சேல்ஸ் நடக்கும். அப்லோட் பண்ணிட்டு மெட்டா டேட்டா விடலாம்.
அதாவது டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லாம் செட் பண்றதுக்கு ஒரு ஆட்டோமேஷன் இருக்குது. அதை பண்ணிவிட்டு அதுவே ஓட்டோ எல்லாத்தையும் செட்டப் பண்ணிடும். விளங்குதா? அப்ப நாங்க வந்து இவ்வளவுதான் ப்ரோசஸ் செய்ய போறோம். ஆனா ஏர்னிங்ஸ் வந்து உங்களுக்கு சேல்ஸ் பாருங்க 2 டவுன்லோட் நடந்திருக்கு, 1 டவுன்லோட் நடந்திருக்கு, திரும்ப ஒரு டவுன்லோட் நடந்திருக்கு. இது ஃபுல்லாவுக்கு வந்து டவுன்லோட். இது சம்பந்தமா நான் டீடைல்ஸ டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அதாவது வெல்த் ஃபியூச்சர் அகாடமி கூகுள் சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு சோசியல் மீடியா லிங்க்ஸ் வரும். அதோட பயோல அல்லது என்ன பர்சனலா வாட்ஸ்அப்ல கேளுங்க. நான் டெலிகிராம் சேனல் லிங்க் தரேன். அதுல சுமார் 3000க்கும் மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸ் ப்ரூஃப்ஸ் இருக்கு. டெடிகேஷனா பெர்ஃபார்ம் பண்ற ஆட்கள். ஓகேயா? இந்த சும்மா வந்து இருந்துட்டு, சும்மா பார்த்துட்டு போய் எப்பயாச்சும் வந்து பார்க்குறேன். நான் ப்ரூஃப் போட்டேன்னு சும்மா வந்து கேட்டுட்டு போறேன். இல்ல ஒர்க்க பாக்குறேன், ஏர்னிங்ஸை பாக்குறேன், அதை விட்டுட்டு போறேன். இப்படி இல்லாம இது நமக்கு தேவையானது. இதுல ஏதோ ஒரு விஷயமும் இருக்கு. அந்த விஷயத்த நம்ம கிடைக்கிற டைம்ல கொடுத்து படிப்போம். அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். இப்படிங்கிறத வந்து நல்ல யூஸ் தெரிஞ்ச ஆட்கள், நல்ல மெச்சூரிட்டியான ஆட்கள் வந்து நீங்க தாராளமா இதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ நல்லா அனலைஸ் பண்ணுங்க. டெலிகிராம் சேனல் செக் பண்ணுங்க. உங்களுக்கு ஒர்க்கிங் வீடியோ குரூப் எக்ஸஸ் தரும். லைவ் கிளாஸஸ் நடக்கும். உங்களுக்கு உங்களோட சீனியர்ஸ்ட ஹெல்ப் கிடைக்கும். நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கலாம் கிளாஸும் செய்வாங்க. இந்த கேர்ள் எல்லாம் வந்து அந்த காப்பி பேஸ்ட் வெப்சைட் கிளாஸஸ் எல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்கிறாங்க. ஸோ இப்படியா நீங்க நிறைய கேர்ள்ஸ் எங்களோட கிளாஸ்ல இருந்து அவங்களோட டைமை ஒரு வெளியபிளா மாத்திருக்கிறாங்க. ஸோ நீங்களும் இது மாதிரி ஏர்ன் பண்ணணும்னு சொன்னா கட்டாயமா வெல்த் ஃபியூச்சர் அகாடமி ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. பெசிவ் இன்கம் வந்து உருவாக்குங்க. பெசிவ் இன்கம் தான் உங்களை வந்து நீங்க ஆக்டிவா இல்லைன்னு சொன்னாலும் உங்களை என்ன செய்யும், க்ரோத் பண்ணிவிடும். ஓகே, எல்லா லைஃப்ல ஒரு நம்ம வயசு ஆகினத்துக்கு பிறகு நமக்கு இது பண்ண பிறகு நமக்கு ஏர்னிங் சோர்ஸ் ஒன்று வரும். நீங்க இப்போ ஒர்க் பண்றீங்கன்னு வைங்க, அல்லது ஃபாரின்ல இருக்கீங்கன்னு வைங்க, காலம் பூரா நம்ம இருக்க போறது இல்லை. நம்ம வந்து நம்மளோட நாட்டுக்கு வரப்போறோம். அப்போ வந்து நமக்கு சோர்ஸ் ஒன்று உருவாக்குறதுக்காக இந்த பெசிவ் இன்கம் தான் உருவாக்குங்க. ஓகே, ஃபாரின்ல இருக்கிறார்கள், இந்த வேலையை போறார்கள், எல்லாரும் அதை உருவாக்குங்க. அதே மாதிரி இந்த ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமே படிச்சிடுங்க. ஓகே, நீங்க ஆக்டிவோட பெசிவையும் சேர்த்து நீங்க ரன் பண்ணீங்கன்னு சொன்னா ஒரு ஸ்டெப்ல நீங்க வந்து இருந்து கொள்ளலாம் லைஃப்ல. அப்ப ஸ்கில்ல நல்லா லேர்ன் பண்ணிட்டு விஷயத்த நீங்க நல்லா லேர்ன் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இது வந்து கண்டினியூஸா லைஃப் லாங் இதாகிட்டே வரும். எவ்ரி டே இப்போ வந்து சேல்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. நான் ப்ரூஃப் இருந்தா நான் போடுறேன், செக் பண்ணி பாருங்க. எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்ரி டே ஒரு சேல் 2 சேல்ஸ் வந்து அடோபி ஸ்டாக்ல ஷட்டர் ஸ்டாக்ல எடுத்துட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி ஏர்னிங்ஸ் டபுள் பண்ற ட்ரிக்கை இவங்க லேர்ன் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா ஸ்டபிள் தான். அப்ப இதை நீங்க உங்களோட உங்களுக்கானதா நீங்க இதுல டெடிகேஷனா இருந்து பெர்ஃபார்ம் பண்றது தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸை தரும். ஓகே, இது எனக்கு தேவையானதோ அந்த வெப்சைட்டுக்கு தேவையான விஷயமே இல்லை. சில பேர் கேள்வி அப்படி இருக்கு. நான் நல்லா தான் செய்யறேன், இவன் பிளாக் பண்றேன், நான் நல்லா தான் செய்யறேன், எனக்கு சேர் இடையில பிளாக் ஆகுது, நான் ஒர்க் பண்றேன், என் அக்கௌண்ட்டுக்கு ஜொப் தரேன் இல்லை இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இது எந்த ஒரு வாயிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே, என்னன்னா நாங்களும் பெர்ஃபார்ம் பண்றோம். இதுல நீங்க பாக்குற இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. எப்படி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஏர்னிங்ஸ் வருது. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு எக்குரேட்டா இருக்கு. ஜொப்பை கம்ப்ளீட் பண்ணதுமே அவங்களே ஒரு இது ஒன்று போடுவாங்க, குட் ஜாப் நோட்டு சொல்லி ரிவ்யூஸ் வேற கொடுப்பாங்க. அப்ப அந்த ரிவ்யூஸ் எடுத்து பெர்ஃபார்ம் பண்ற மூலமா தான் நீங்க லாங் டைம் இதுல சர்வே ஆகலாமா. அப்படி இல்லை ஷார்ட் டைம் இதாகிறோம்னு சொன்னா நீங்க வேற வேற கன்செப்ட்லாம் டீச் பண்றாங்க. அது லாங் டைம் உங்களுக்கு வந்து எந்த ஒரு காலத்தையும் இது பண்ணாது. நான் மார்க் மை வேர்ட்ஸ்ன்னு சொல்றேன். நீங்க இந்த ஃபாரெக்ஸ் பண்ற சில சில விஷயங்கள் இருக்குது. நீங்க சும்மா இருந்துட்டு காசை கொடுக்குறது, ஏர்ன் பண்ணி தருவான்னு சொல்றது, ஆட்கள் சேர்த்து விடுறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஷோர்ட் டைம்ல நீங்க ரிச் ஆக்கலாம், உங்களை என்ன வேணாலும் பண்ணலாம். பட் லாங் டைமுக்கு வந்து இது சரியா வரவே வராது. ஓகே, ஸோ அதை ஃபுல்லாக மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. இதை நான் நிறைய விஷயங்களை பார்த்து தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ணி இன்ட்ரெஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்க. கூகுளில் போயிட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமி டிசைட் பண்ணுங்க. எனக்கு சோஷியல் மீடியா லிங்க் சொல்லணும். அதில் வந்து யூடியூப் சேனலில் போயிட்டு பாருங்க. ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு, நமது பாடநிலைவான வேலையில் காணப்படும். அதை பாருங்க, லைவாக ஒர்க் பண்ணி வீடியோஸ் போட்டுருக்கேன். ஸோ உங்களோட ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி ஏர்னிங்ஸ் வரும். நீங்கள் டேட்டா கலெக்ஷன், டாஸ்க்கு, அதே மாதிரி டேட்டா என்ட்ரி, காப்பி பேஸ்ட் பண்ணுற இப்படி டைப் ஆஃப் ஒர்க் ஸ்டாண்டர்ட்லையும் ப்ரீமியமில் வந்து இமேஜ் ஃப்ரீலான்சர்னு உங்களுக்கு கன்செப்ட்டும் வரும். ஸோ தேவையானது கட்டாயம் ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. இது சம்பந்தமான டீட்டெயில்ஸ் நல்லா ரெஃபர் பண்ணுங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனில் மட்டும் கண்டெக்ட் பண்ணுங்க. உங்கள் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுங்க.